காவல்துறையினர் தெனாவட்டாக செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நீதிபதி வேல்முருகன் இந்த கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வாக்குமூலம் அளிப்பதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நான் அந்த வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என ஒரு வழக்கை அவர் முன்னெடுத்து சென்றிருக்கிறார். காவல்துறையினர் சரியாக அவரை அணுகுவதில்லை, அவரை சரியாக மதிப்பதில்லை என்றவாறு இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தால் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவரை மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடத்துகிறார்கள். இது என்ன போலீஸ் ராஜ்யமா என்ற கேள்விகளை நீதிபதி வேல்முருகன் எழுப்பியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை முறையாக நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல இடங்களில் அறிவுறுத்தி இருக்கிறது. கடந்த வாரம் நடந்த முதலமைச்சர் சிறப்பு ஆய்வு கூட்டத்தில் கூட, சட்டம் ஒழுங்கு ஆய்வு கூட்டத்தில் கூட புகார் கொடுக்க வருபவர்களை முறையாக நடத்த வேண்டும் என்று காவல்துறையினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். ஆனால் இப்போது நீதிமன்றம் ஒரு பெரிய கடுமையான காட்டத்தை தெரிவித்திருக்கிறது. புகார் கொடுக்க வருபவர்களை அருவருக்கத்தக்க வகையில் காவல்துறையினர் நடத்துகிறார்கள், போலீஸ் ராஜ்யம் நடத்துகிறீர்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டத்தை உள்ளதை செய்ய மறுத்து காவல்துறை தெனாவட்டாக செயல்படுகிறது என்று ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். எனவே புகார் கொடுக்க வருபவர்களை சரியான முறையில் அவர்களை நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அஜித் குமாரனுடைய வழக்கில் காவல்துறையினர் மிகவும் மோசமாக நடந்து கொண்டது. அந்த அதிர்வலைகளை இன்னும் ஓயாத நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.